செழுமையான பண்பாட்டு பாரம்பரியத்தையும் தன்னிகரில்லா வளர்ச்சியையும் தன்னகத்தே கொண்டு திகழும் தமிழ்நாடு இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை பெற்றுள்ளதுடன் தகவல் தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் தலைமை நிலையை வகிக்கிறது. 2000ஆம் ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே தொலைநோக்கு பார்வை கொண்ட டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கான அடித்தளத்தை அமைத்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான கலங்கரை விளக்கமாக தமிழ்நாட்டை மிளிரச் செய்தார். அவருடைய அடிச்சுவட்டை தொடர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமையிலான தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் உயரங்களை தொடும் வகையில் தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு சார்ந்த முன்முயற்சிகளுடன் தமிழ்நாட்டை பீடு நடை போட வைத்துள்ளது. இவற்றால் டேட்டா மைய சந்தையில் தமிழ்நாடு இந்தியாவில் 2ஆம் இடத்தையும் 3வது மிகப்பெரிய மென்பொருள் ஏற்றுமதியாளராகவும் திகழ்கிறது. தமிழ்நாடு சர்வதேச அளவிலான டிஜிட்டல் பவர் ஹவுஸ் என்று போற்றப்படும் நிலையை பெற்றுள்ள தருணத்தில் வருங்காலத்தில் டேட்டா சார்ந்த பணிச்சுமைகளை எதிர்கொள்ள ஏதுவாகவும் தமிழ்நாட்டின் பெரும் குறிக்கோள்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகவும் செயற்கை நுண்ணறிவுக்கு ஆயத்தமான தனது அதிநவீன கண்ட்ரோல் எஸ் சென்னை டேட்டா சென்டர் என்னும் நம்ம டேட்டா சென்டரை உருவாக்கி கண்ட்ரோல் எஸ் பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது. மொத்தமாக 72 மெகாவாட் ஐடி லோட் திறன் கொண்டு முழுமையான பாதுகாப்பு அம்சங்களுடன் கண்ட்ரோல் எஸ் சென்னை டேட்டா சென்டர் பார்க் நிலநடுக்கத்தையும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ளத்தக்க அளவில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சுமார் 4000 கோடி நேரடி முதலீட்டிலும் 50,000 கோடி மறைமுக முதலீட்டிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நம் இந்திய தேசத்தின் டேட்டா மைய கேந்திரமாக சென்னை உயர்த்தப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த வர்த்தகங்களின் எதிர்கால டிஜிட்டல் தேவைகளை தங்கு தடையில்லாமல் நல்கிடும் வகையில் 120 மெகாவாட் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் 9 ஜோன் பாதுகாப்பு உயர் அலைக்கற்றை திறன்கள் ஆகியவை இந்த மையத்தில் நன்கு அமையப் பெற்றுள்ளன. இதன் மூலம் 500 நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 9,000 நபர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். தொலைநோக்கு பார்வையுடன் மிகச்சிறந்த வளர்ச்சி திட்டங்களால் தமிழ்நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்க வழிகாட்டும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் இன்று கண்ட்ரோலர்ஸ் சென்னை டேட்டா சென்டர் பார்க் திறந்து வைக்கப்படுகின்ற தருணம் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அதன் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதற்கான உகந்த சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய பொன்னான தருணத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் அளித்த பேர் ஆதரவுக்கு கண்ட்ரோல் எஸ் குழுமம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறது.